ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயம் செம்ம டேஸ்டான, செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு 1 பார்ட் கொண்டக்கடலை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்ட நிற்க முடியலையா? அப்போ இந்த டிஷ்ஷை சூஸ் பண்ணுங்கள். ஈஸி, சிம்பிள், டேஸ்டி அண்ட் ரொம்பவே ஹெல்த்தி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அன்னாச்சி முக்கு, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 மராட்டி முக்கு, ஒரு 3லேருந்து 4 லவங்கம், ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் பொரிஞ்சு முடிச்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அது கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி அது கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகி ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண உடனே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ அதை நல்லா உடனே வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி சைடில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இதுக்கு கூடுமானவரில் நீங்கள் நல்லா பழுத்த தக்காளி எடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். எப்பயுமே நம்ம உப்பு சேர்த்து வதங்கினா தக்காளி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கும். அதுக்காக தான் உப்பு சேர்த்து வதக்கிறது. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த புதினா இலைகள் நல்லா சுருண்டு வரணும். அந்தளவுக்கு அதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. அண்ட் அந்த புதினா இலைகளும் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இங்கே நான் கலருக்காக மட்டும்தான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடரே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிடலாம். அண்ட் இது கூடவே நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கி தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலையை வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நான் இங்கே கருப்பு கொண்டக்கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட வெள்ளை கொண்டக்கடலை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம இங்கே அரிசிக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம கொண்டக்கடலையை ஆல்ரெடி வேக வச்சு வச்சாச்சு. தண்ணி கொதிச்சதும் அரிசியை ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இங்கே நார்மல் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவை. அண்ட் நான் 2 டம்ளர் அரிசி அண்ட் 1 டம்ளர் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. கடைசியாக இது மேலே கொஞ்சமாக புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் தூவி விட்டுடலாம். தண்ணி லைட்டாக கொதிச்சு வர ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை கிளறி விட்டுடலாம். பாருங்கள், பார்க்கவே உதிரியாக இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. என்னைக்காவது நான்வெஜ் பிரியாணி செய்ய முடியாத டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொண்டக்கடலை பிரியாணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கொண்டக்கடலையை ஒரு 3லேருந்து 4 மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சு அதை வேக வச்சு வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறி போயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக அப்படியே குக்கரில் போட்டு குக் பண்ணிங்கன்னா அது சீக்கிரம் குக் ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கொண்டக்கடலை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சாப்பிட வேண்டிதான். இதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்களேன். கொண்டக்கடலை சாப்பிடாதவங்க கூட வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குங்க.
இது மட்டும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அமிச்சிங்க, கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் வந்து காலியாக தாங்க வரும். இந்த வீடியோ கொண்டக்கடலை சாப்பிடாம இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்படி பிரியாணி பண்ணியாவது சாப்பிட்டோம். அண்ட் நீங்களும் அதை மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.